இந்த ஒத்னியேல் என்கிறதான ஒரு நியாயாதிபதியை, ஒரு இரட்சகனை ஆண்டவர் நெருக்கத்தில் இருந்த, போராட்டத்தில் இருந்த, நிந்தையில இருந்த தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் எழுப்பி தந்தார். இவர்களை யார் ஒடுக்கினார்களோ, யார் நெருக்கினார்களோ, யார் வஞ்சித்தார்களோ, யுத்தம் செய்ய வந்தார்களோ, அத்தனை பேருடைய கரத்தில் இருந்து இவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து, இவர்களுக்கு இரட்சகனாக இருந்து, பாதுகாவலானாக இருந்து இவன் நடத்தினான். இவனுடைய நாட்களில 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், 40 வருஷம் தேசத்துல பிரச்சனையே இல்லை. ஆனா 40 வருஷத்துக்கு முன்பதாக தேசத்துல பெரிய பிரச்சனை. அப்ப ஏன் பிரச்சனை வந்தது, ஏன் பிரச்சனை போச்சு, மறுபடியும் ஏன் பிரச்சனை வந்தது, மறுபடியும் ஏன் பிரச்சனை போச்சு, பிரச்சனைக்கு இங்க தீர்வோ, பிரச்சனைக்கு வரக்கு என்ன காரணம், ரெண்டையும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்கிறதை கற்றுக்கொள்ள போகிறோம். பிரச்சனைக்கு என்ன காரணம் என்கிறதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இவர்களை சத்துரு ஒடுக்கினார்கள், ஏன் இவர்கள் சத்துருவை மேற்கொண்டார்கள், இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை போகுது, ஏன் சிறுமை வருது, ஏன் மேன்மை வருது, ஏன் வருது, ஏன் போகுது, ரெண்டையும் நாம கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஒரு இரட்சகனை எழுப்பி 40 வருஷம் தேசம் அமைதலா இருக்கும்படி தேவன் செய்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி நடக்கும் போது அந்நியர்களுடைய கருத்துல, எதிரிகளுடைய கருத்துல, சத்துருக்களுடைய கருத்துல கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் பிரச்சனை போகுது? நீ தேவனை தேடும் போது உன் பிரச்சனை போகுது. நீ தேவனை விட்டு விலகும் போது பிரச்சனை வருது. தேவன் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது இல்ல, ஆனா தேவன் தான் பிரச்சனையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, சபைக்கு போனனாலதான் பிரச்சனை, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனாலதான் பிரச்சனை. இந்த மாதிரியே நினைச்சு சபை விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு மீட்பர் என்று ஒருவர் உண்டானால் அவர் இயேசு மட்டும்தான். வேதத்துல ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 54:4 வாசித்தால், இந்த பகுதியை கையில வச்சுட்டு சங்கீதம் 54:4 ஒருவர் மைக்ல வாசிப்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர். கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு யார் சகாயரா இருக்கிறா? தேவன் தான் நம்முடைய சகாயர். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சகாயம் செய்கிற தேவனிடத்துல, இயேசுவின் இடத்துல வந்துடணும். பண பிரச்சனையா, மன பிரச்சனையா, நெருக்கமா, போராட்டமா, நிந்தையா, அவமானமா, கவலையா, கண்ணீரா, மனுஷனிடத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. அல்லேலூயா. அந்நிய பாகால் இடத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. வனாந்தரத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. ஒரு அறையை போட்டி கொண்டு அங்கே கண்ணீர் வடிக்க கூடாது. உன் கண்ணீர் எல்லாம் ஒருவருடைய பாதத்துல விழட்டும், ஒருவருக்கு முன்பதாக சிந்தப்படட்டும். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு வரக்கூடிய ஏன் பிரச்சனை வருதுன்னு புரியல, ஏன் பிரச்சனை போச்சுன்னு புரியல, புரிய தெரியல. ஆண்டவரை விட்டு நாம வழி விலகும் போது பிரச்சனை தானா வருது. ஆண்டவருடைய வழிகளில நாம நடக்கும் போது பிரச்சனை தானாய் நம்ம விட்டு போகிறது. எவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு பகுதியில தேவனோடு இல்லை. ஆகையினாலதான் அந்த பிரச்சனை இதுவரையிலும் குடும்பத்துல இருக்கிறது, ஊழியத்துல இருக்கிறது, வேலைகளில் இருக்கிறது, வருமானத்துல இருக்கிறது, பிரயாசங்களில் இருக்கிறது. பிரச்சனை ஏன் வருது, பிரச்சனை ஏன் போகுது, பிரச்சனை ஏன் வருது, பிரச்சனை ஏன் தீருகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. அவரையே நம்ம சத்துருவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும்போது, நல்ல சமாதானம் இருக்கும்போது, எல்லா நிறைவுகளும் இருக்கும்போது நம்ம தேட வேண்டியவரை தேடுகிறது இல்லை. அல்லேலூயா. தானியேலுக்கு தேசத்துல ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, அவன் ஒரு அதிகாரி, நிறைய வேலை இருந்துச்சு. ஆனா எந்த வேலையா இருந்தாலும் அவன் தேவனை தேடுகிற காரியத்துல உறுதியா இருந்தான். தினமும் 3 வேளை
அவன் ஜெபிக்கிற ஜெபம் பண்ணுகிற மனுஷனாயிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நிறைவுகள் வரும்போது கர்த்தரை தேடுகிறது கொஞ்சம் குறைகிறது. சிலருடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது தேவனை தேடுகிறது குறைகிறது. அங்கதான் நமக்கு பிரச்சனையே. நிறைவு வந்தாலும் குறைவு வந்தாலும் தேவனை தேடுகிறதுல நாம ஒரு துளியும் குறைபடவே கூடாது. 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தவுடனே ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு சத்துருவும் இல்ல, ஒரு எதிரியும் இல்ல, ஒரு யுத்தமும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல, ஒரு கண்ணீரும் இல்ல. ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே மெதுவா வழி விலகி தேவனை தேடுகிறதை மறந்தார்கள், பலி செலுத்துகிறதை மறந்தார்கள், ஆராதனையை மறந்தார்கள், கர்த்தருக்காய் கொடுக்கிற அனுபவத்திலிருந்து மாறினார்கள், கர்த்தருடைய சபைக்கு போகிறதிலிருந்து விலகினார்கள். அப்படியா ஜாலியா போகிறது, பாகால் இடத்துல நடக்கிற காரியத்தை பார்க்கிறது, தேசத்துல போகிறது, பாவம் செய்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு விலகும் போது அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனை, ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு தேசத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். அவர்கள் வந்து இவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நாம அடிக்கடி அடிமைப்படுகிறோம். வியாதிக்கு அடிமைப்படுகிறோம், பிசாசுக்கு அடிமைப்படுகிறோம், கடனுக்கு அடிமைப்படுகிறோம், உபத்திரவத்துக்கு அடிமைப்படுகிறோம். காரணம் ஏன் உபத்திரவம் வருகிறது, ஏன் உபத்திரவம் மாறுகிறது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எங்கேயோ தேவனை தேடுகிற காரியத்தை மிஸ் பண்ணுகிறோம். ஆகையால தான் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு முன்பதாக இருக்கிறது.